ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 257 ஆரம்பிக்கிறது. பிரம்மமாயினும் நமஸ்காரத்துக்குரியவரே. திருமூர்த்திகளாக மட்டும் தங்கள் தொழில்களை குறுக்கிக் கொண்டுள்ள போது அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண நமக்கு காரணமில்லை என்றால், பிரம்மமும் குறுகலே இல்லாமல் ஒரே விரிவாக ஒரே பெருசாக இருந்தாலும் அது எதற்கும் மனஸ்வாக்கு ஆகிய எதற்குமே எட்டாமல் இருப்பதால் நாம் நமஸ்காரம் பண்ணினாலும் அது அதை எட்டாது. பிரம்மம் நிஷ்கிரியமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய நமஸ்காரத்தை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கொள்ளுமா என்ன? ஆகையால் அதை நமஸ்கரிப்பதில் அர்த்தமே இல்லை என்று பார்த்தோம். திருமூர்த்திகளை நமஸ்கரிக்கும் தேவை நமக்கில்லை, பிரம்மத்துக்கு நம் நமஸ்காரம் தேவையில்லை. அப்பொழுது குரு பிரம்மம் என்றால் அவரை ஏன் நமஸ்காரம் பண்ணணும்? சரி, குரு ஒரு விதத்தில் திருமூர்த்திகளாக இருந்தாலும் அவருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணவும் நிறைய நியாயம் இருக்கிறது என்று பார்த்தோம் அல்லவா? அதே போல இங்கேயும் இருக்குமோ? ஆமாம், அப்படித்தான். எப்படி என்றால் நிதர்சனமாகவே தான் தெரிகிறதே. குரு பிரம்மமானாலும் நமக்கு எட்டாமலா இருக்கிறார். எந்த காரியமும் இல்லை, எதையும் தெரிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை, தள்ளுவதும் இல்லை என்றெல்லாமா நிஷ்கிரியமாக அவர் இருக்கிறார். எட்டாத அந்த நிஷ்கிரிமையை தானே நமக்கு எட்டியே ஆக வேண்டும் என்று இப்படி ரூபம் எடுத்துக்கொண்டு இந்த கிரியாலோகத்தில் இத்தனை செய்கிறது. அதனால் பிரம்மமாகவே இருக்கிற பிரம்மத்துக்கு நமஸ்காரம் வேண்டாம் தான் என்றாலும், குருவாக இருக்கிற பிரம்மத்துக்கு சரியாக சொன்னால் அதே பிரம்மம் குருவாக வந்துள்ள போது அனந்த கோடி நமஸ்காரமும் பண்ணத்தான் வேண்டும். பிரம்மமாக இருப்பதோடு அப்படியே ஹாயாக இருந்து விடாமல் குருவாகி இப்படி நம்முடைய இத்தனை கோணாமானாவையும் நேராக்க வேண்டும் என்று வந்திருக்கும் கருணைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நமஸ்காரமே செல்வம் ஆச்சாரியால் உணர்த்துவது. இந்த நமஸ்காரம்தான் நமக்கு மகா பெரிய செல்வம். ஆச்சாரியால் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அவர் பால பிரம்மச்சாரியாக இருந்த காலத்தில் ஒரு ஏழை பிராமண ஸ்திரீக்கு இறங்கி லக்ஷ்மியிடம் பிரார்த்தித்து கொண்டு கனகதாராஸ்தவம் பாடின கதை தெரிந்திருக்கலாம். அவரை பிரார்த்தித்து கொண்டவுடன் லக்ஷ்மி கனக வருஷமாக பொழிந்து விட்டாள். அது ஏழை பிராமண குடும்பத்துக்காக ஆச்சாரால் அதில் ஒரு குன்றிமணி கூட எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் லக்ஷ்மிக்கு திருப்தியாக இருக்குமா? அவர் கேட்டுக்கொண்டாரே என்று வேறே யாருக்கோ வாரி வழங்கிவிட்டு இத்தனை அழகான ஸ்துதி பண்ணின அவதார குழந்தைக்கு எதுவுமே கொடுக்காமல் போவதற்கு? ஆச்சாரியர்களுக்கும் வேறே யாருக்கோ தான் உன் அனுகிரகம் தேவைப்பட்டது, அதற்காக பிரார்த்தித்து கொண்டேன், எனக்கு உன்னிடமிருந்து ஒன்றும் தேவையில்லை என்கிற மாதிரி இருந்துவிட்டால் அது மரியாதை குறைச்சல். அதனாலேயே நாம் சின்னவன் மாதிரி இருந்து மகாலட்சுமியிடம் நமக்காகவும் ஏதாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றிற்று. ஆனால் அவருக்கு எந்த ஆசையும் எந்த தேவையும் வாஸ்தவத்தில் இல்லாததால் என்ன கேட்பது என்று தெரியவில்லை. அவளையே நமஸ்காரம் பண்ணி அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து நமஸ்கரித்தார். உடனேயே அவளிடம் வேறென்ன செல்வத்தை கேட்க வேண்டும்? இப்படி நாம் சின்னவராக நின்று கொண்டு ஒருத்தரிடம் பிரியத்தோடு அடக்கத்தோடு நன்றியோடு நமஸ்காரம் செய்யும்போது மனசுக்கு எவ்வளவு நிறைவாக இருக்கிறது. அதனால் இந்த நமஸ்காரமே தான் பெரிய செல்வம். இந்த நமஸ்கார செல்வத்தை எனக்கு கொடு என்றே பிரார்த்தித்து கேட்டு வாங்கிக் கொள்வோம் என்று தோன்றிற்று. அப்படியே அதை ஸ்லோகமாக பாடிவிட்டார். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான நிரதானி சரோருஹாட்சி வந்தனானி திரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரநிசம் கலையந்து நான்யே முடிவாக இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். ஃபைனல் வேர்டு என்றால் அப்புறம் வேறு தீர்மானம் இல்லை என்ற அர்த்தம். நான்யே ந அந்யே என்றால் வேறு எதுவும் இல்லை, அதாவது வேறு எதுவும் வேண்டாம். அம்மா மகாலட்சுமி, உனக்கு பண்ணும் நமஸ்காரமே செல்வநாயகியான நீ எனக்கு கொடுக்கும் பெரிய செல்வம். அதை தவிர வேற எதுவும் வேண்டாம். தத் வந்தனானி, உனக்கான நமஸ்காரங்கள். மாமேவ, என்னை மாமேவ சமாச்சாரத்துக்கு அப்புறம் வருகிறேன். அனிசம், இடையறாமல். கலையந்து, வந்தடையட்டும். ந அந்நே, வேற எதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் உன்னை வணங்கி கொண்டிருக்கும்படியான இந்த நமஸ்கார ஸ்ரீயை தவிர வேறு எதுவும் நான் உன்னிடம் பிரார்த்திக்கவில்லை. செல்வத்துட்செல்வம் அருட்செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அருள் ஆண்டவன் செய்வது, ஆச்சாரியால் சொல்லும் நமஸ்காரமோ நாம் செய்வது. நம்மை போன்றவர்கள் அவனுடைய அருட்செல்வத்தை வேண்டி நமஸ்காரம் செய்கிறோம். ஆச்சாரியாலோ நாம் நமஸ்கரித்து வேண்டி அதற்கு பலனாக அப்புறம் அவன் அருளென்று செல்வத்தை தர வேண்டும் என்று நினைக்கவில்லை. நாம் செய்கிற நமஸ்காரமே அவன் தரும் பெரிய செல்வம் என்று நினைத்து
இது தவிர எதுவும் வேண்டேன் என்கிறார். இது மட்டுமே என்னை அடையட்டும். தத் வந்தனானி மாமேவ மாதர நிசம் கலையந்து. அதாவது மாதக அனிசம் என்பவை சேர்ந்து மாதரிசம் மாதர நிசம் மாதா என்று லக்ஷ்மி கூப்பிட்டு அனிசம் எப்பொழுதும் இடையறாமல் நமஸ்கார லக்ஷ்மி தன்னிடம் தங்கியிருக்கட்டும் என்று என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.